ஒரு பண்ணையார் தனது தோட்டத்து வேலைக்காரரிடம் 100 வாழைப்பழங்களை கொடுத்து கோவிலுக்குச் சென்று கோவிலிலுள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து இறைவனுக்கு படைக்குமாறு செய்து வா என்று கூறினார். அன்று இரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய இறைவன், மகனே, நீ எனக்கு கொடுத்து அனுப்பிய 2 வாழைப்பழங்கள் மிகவும் சுவையாக இருந்தது என்று கூறி மறைந்தார். இதைக் கேட்ட அந்த பண்ணையார் மறுநாள் காலையில் எழுந்து தோட்டத்து வேலைக்காரரை கூப்பிட்டு, உன்னிடம் 100 வாழைப்பழங்களை கொடுத்து அனுப்பினேன், நீ என்ன செய்தாய்? பொய் சொல்லாமல் உண்மையைச் சொல். ஐயா, கோபப்பட வேண்டாம். நான் வாழைப்பழங்களை கொண்டு செல்லும் வழியில் ஒரு ஏழை மனிதர் பசியால் துடிப்பதாகவும் உணவு உண்டு 3 நாட்கள் ஆகிறது என்று பரிதாபமாக கேட்டார். அந்த ஏழைக்கு 2 வாழைப்பழங்களை மட்டுமே கொடுத்துவிட்டு மீதமுள்ள பழங்களை கோவிலுக்கு சென்று கொடுத்தேன் என்று கூறினார். அப்பொழுது பண்ணையாருக்கு புரிந்துவிட்டது. ஏழை என்பவர் ஒரு அஞ்சல் பெட்டியைப் போன்றவர். அவர்களுக்கு செய்யும் தான தருமங்கள் இறைவனுக்கு எழுதிப் போட்ட கடிதம் போல் இறைவனிடம் சென்றடையும் என்பதில் ஐயமில்லை.